எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஆமா, ஈசுந்தர கப்பு பறக்கி போடுவேன். கலகலன்னு இருக்கு. என்ன தடுக்க நீங்க? நான் பெரிய வேட்டைக்காரே உங்களை தடுக்கிறேன். நீங்க வேட்டைக்காரா? ஆமா. வேட்டையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எல்லா வேட்டையும் தெரியும். ஆமா. அப்ப என்னை பார்த்தா கோயில ஆட்டு மண்டை வாட்டைய மாதிரி இருக்கா? வேட்டைக்காரா எங்க போறாரு? ஆமா, கோயில்ல ஆட்டு மண்டை வாட்டுங்க. பாண்டி கோயில்ல தலையை வாட்டுங்க. சரி. தாயமங்கலத்துல காலை வாட்டுங்க. கோழி கலவா இருக்க முடியல. எதையாவது வாட்டுங்க. எதையாவது வாட்டுறதுக்குன்னா போய் வாட்டியா? வேட்டை தெரியுமுங்க உங்களுக்கா? ஆமா. ஏன் நான் வேட்டைக்காரங்க, நீங்க வேட்டைக்காரா? இருக்கிற வழியில ஒரு அழகான மானை பார்த்தேன். நீங்க வந்து நீங்க போயிட்டு வரலாம். 5 மணியை ஒட்டி பேசுறாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியா? உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்கல்ல. நான் வேட்டையை பத்தி மட்டும் ஒண்ணு கேட்கிறேன். நல்லா கேளுங்க. சொல்லணும். சொல்லுவேன். அடைச்ச வேலையை தாண்டாது. அடைச்ச வேலையை தாண்டாது. வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்காது. வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்காது. உங்க ஐயா கோடாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன உடுக்க அடிக்கிறியா? இல்ல இல்ல, ராகத்தோட சொல்றேன். அடைச்ச வேலையை தாண்டாது. வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்காதியா? என்ன செய்வறியா? வேட்டையை பத்தி உனக்கு தெரியுமில? சொல்லியா? வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்காது. அடைச்ச வேலையை தாண்டாது. வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்காது. அது என்ன? போய் வரும் போல எந்த கொண்ட வரும். அடைச்ச வேலையத்தான் கேட்டதுக்கு பதில சொல்றான்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. அவாவா? அடைச்ச வேலையை தாண்டாது. வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்காது. அடைச்ச தாண்டாது. வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்காது. வர்ற வெள்ளிக்கிழமைவா சொல்றேன். வேட்டையாடுறது உன்னுடைய தொழில். ஆமா, வேட்டையை பத்தி உங்களுக்கு தெரியும். தெரியும். அப்ப சொல்லியா? அடைச்ச வெளியே அடைச்ச வெளியே தாண்டான்னு வெட்டின பள்ளத்துல அது தண்ணி குடிக்காது. அதானே? இது என்ன செய்வான் சொல்றேன். சொல்லியா? அடைச்ச வெளியே தாண்டாது. அடைச்ச வெளியே தாண்டாது. வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்காது. அதே முயல். முயல் அடைச்ச வெளியே தாண்டுமா? வெட்டின பள்ளத்துல தண்ணி குடிக்குமா? ஆரம்பத்தில் நீங்க சொல்லிருக்க. சொல்லுங்க, ராகத்தோட சொல்ல வேணாமா? யோசிப்பேன் சொல்லும் போது. எதை கட்டல சொல்லுவீங்களா? என்ன கேளுங்க. கணக்கு போட்டான்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்லணும். செட்டுகளை பூரா சொல்ல சொல்லு. என் செட்டு கூட சொல்லாட்டா எரிச்சு போயிடுவாங்க. சொல்லுவீங்களா? சொல்லுவாங்க. ஈமான் கோழிக்கு எத்தனை காது? ஈமான் கோழி. ஈக்கு 6, மானுக்கு, கோழிக்கு சேர்ந்து சொல்லுங்க 12 கால். அவங்கள என்னை மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. பாடம் நடத்துறியா? ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு அறிவு வளர்க்கறதாங்க அந்த கலையே. சரி, அம்மி 60 கிலோன்னா? அம்மி 60 கிலோ. அழகர் கோயில் மலை எத்தனை கிலோ? அத அளக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அம்மி தம்பி 6000 அம்மி 60 கிலோன்னா அழகர் கோயில் மக்கள் அழகர் கோயில் மலை எத்தனை கிலோயா? அம்மி 60 கிலோ. அழகர் கோயில் மலை எத்தனை கிலோ? அத அழகர் கோயில் மலை அளக்கிறதுக்கு இன்னும் திராஜு கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சா உங்கள்கிட்ட சொல்றேன். நான் ஒரு வேலைக்கு பதில் சொன்னேன் இல்லையா? இந்த ஈரத்திலையும் நீ இந்த ஈரடி வெளியில அதுக்கு சொல்லிருங்களே. அம்மி 60 கிலோ. அழகர் கோயில் மலை எத்தனை கிலோ? அம்மி 60 கிலோ. அழகர் கோயில் மலை எத்தனை கிலோ? அம்மி 60 கிலோ. அழகர் கோயில் மலை அம்மி 60 கிலோ. அம்பா அழகர் கோயில் மலை எத்தனை கிலோ? 6,30,000. என்ன பத்தி நான் வேற கேட்டு பாருங்க. என்ன பத்தி மதுரை சங்கத்தில் கேட்டு பாருங்க. எந்த சுதியை தொட்டாலும் தொடுவேன். இங்க தொட்டாலும் தொடுவேன். கரண்ட் கம்பியை தவிர. அன்னம் நடை பயில வார்த்தையை சொல்லிட்டு
முன்னிலையே நீ பாராய் மலையே முன்னிலையே பாராய் கரங்களே முன்னிலானே கவிய சிலையே முன்னிலையே பாராய் அமைதிய முடிவிலானே நினைவாகவே கற்பனை இதயத்தில் உதயமான என் கனவு நிஜமாகவே. ஆமா ஊரு சின்ன பையன் நிறைய பேர் செஞ்சாங்க. நீ உள்ள வந்தா ஒரு கூட்டமே வந்துருது. ஆமா ஆமா அது போட்டேன் மாப்பிள நான் மானெல்லாம் விரட்டி வரல. அப்படியா? ஆமாங்க. இது முதலே சொல்லியிருந்தா நான் பேசாம வேலையை எங்க சொல்ல விட்டீங்க? 5 மணிக்கு மேல நீங்க உக்கரமா இருக்குன்றீங்க. உக்கிரமா இருக்கு. கோவக்காரரா இருக்கீங்க. ஆமா இப்ப தங்கச்சி தான் தேடி வந்தியா? ஆமாங்க ஆமாங்க. அப்ப இன்னும் பொம்பளை வரைக்காம தான் தெரியல. ஆமாய்யா. ஏற்பாடு பண்ணுங்க. சீச்சி அது வேலையை விட்டுட்டேன். கூட்டிட்டு வாங்க. ரேட்டு கட்ட மாட்டேங்குது மாப்பிள்ள. சொல்லுயா. என் தங்கச்சியை தேடி வந்திருக்கேன். ஆனா மாப்பிள்ள என்னையா மாப்பிள்ள சொல்லியா. என் தங்கச்சி எதுனா வரைக்கும் நாங்க தரையில் நடக்க விடல. ஆ, நடந்தா அது காலு நோவு முட்டுறதுக்காக ஆ. விடிய காலத்துல குளிச்சுக்கிட்டு ஆளுக்கு மட்டும் துண்டை கட்டிக்கிட்டு வெள்ளனையே குளிஞ்சுக்கிடுவோம். ம். ஐயா அந்த மாதிரி இல்லையா, கையை இழுச்சு வச்சுக்கிட்டு இந்த கையிலதே பரபர கிடக்கிறன்னு என் தங்கச்சி விளையாடும். மாப்பிள்ள என் தங்கச்சியை கட்டிட்டு போய் நீ கையை இழிக்க வேணாம், என் தங்கச்சியை கண்கலங்க வச்சிடாத மாப்பிள்ள. இப்போ உனக்கு நல்ல ரத்தம் ஓடுது, நீ 3 விட தூக்கி என் தங்கச்சியை காப்பாத்தி இல்லையா சரி ஏற்பாடு பண்ணியா, அதுக்காச்சும் ஏற்பாடு பண்ணியா. அப்படியா? ஏய் அப்பாவுக்கு அப்பாவுக்கா? ஹலோ ஹலோ சோ நீங்க எல்லாம் பூஜை பண்ண மாட்டீங்க, நான் ஒரு ஆள் தான் பூஜை பண்றேன். அலைசாவுக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆமா, ஆனா உள்ள ஒரு 4 டீ கொண்டு வாங்கண்ணா. சரி பண்ண விரட்டுட்டுமாங்க. அப்புறம் விரட்டி போங்க. உரட்டு பொம்பளை ஒரு பொம்பளை